ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் விடுதலை நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷன் சார்பாக நடத்தப்படுகிறதான இந்த மீடியா ஊழியங்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த ஊழியத்தின் வழியாய் முகம் தெரியாத பலரோடு அன்று பேசுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைகிறது மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்ய அபிவிருத்திக்காக நாம் செய்கிற இந்த ஊழியத்தில் ஆண்டவர் தன்னுடைய கிருபைகளை விளங்க பண்ணுகிறார். தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் இந்த செய்திக்கு நாம் தலை வணங்கி தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையின் யதார்த்தங்களை நாங்கள் விளங்கி கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்தருளும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்புக்குள்ளாக அவன் கடந்து வரும் பொழுது அவன் வாழ்க்கையிலே சந்திக்கிறதான பல பிரச்சனைகள், ஆரம்ப கட்டத்திலே அவன் அந்த பிரச்சனைகளை எப்படி சந்திக்க வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும், ஆண்டவருக்குள்ளான இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அவன் எப்படி ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும் என்பதை குறித்ததான சத்தியங்கள் அடங்கிய கடிதம்தான் ரோமாபுரியாருக்கு பவுல் அப்போஸ்தலர் எழுதின கடிதம். இந்த கடிதம் இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் எழுதப்பட்ட கடிதம். ஆரம்ப கால கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் சரியாய் நடந்து வருவதற்கேற்ற செய்திகள் அடங்கியது ரோமருக்கு எழுதின நிருபம். அதில் தான் முதல் அதிகாரத்திலிருந்து நம்ம புதிய மனிதன் என்ற தலைப்பிலே தியானங்களை பார்த்து கொண்டே வருகிறோம். இன்றைக்கு 6ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய தியானத்தை நாம் துவங்கலாம். இந்த 6ஆம் அதிகாரம் ரொம்ப விசேஷித்த ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தில் மொத்தம் 23 வசனங்கள் இருக்கிறது. 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை ஒரு பிரிவும், 12வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை 2வது பிரிவுமாக 2 பிரிவாக பிரித்து இந்த 6ஆம் அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அதிகாரத்தை ரொம்ப கவனமாக நாம் விளங்கி கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஏனென்றால் பல உபதேசங்களும் பல குழப்பமான காரியங்களும் இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு, இந்த அதிகாரங்களை வைத்துக்கொண்டு இன்றைக்கு சமுதாயத்தில் மிக வேகமாய் உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த 6ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்வோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? முதல் 2 வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் இந்த கிருபை, பாவம் இது குறித்த தெளிவான ஒரு வரையறையை அவர் சொல்லுகிறார். முதல் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்வோமா? கூடாதே. ஏன்னா முதல் நூற்றாண்டு திருச்சபையிலிருந்து எழுப்புதல் நடக்கும் பொழுதெல்லாம் எழுப்புதலோடு கூட அந்நிய அக்னியும் உள்ள வரும், உபதேசங்களும் உள்ள வரும். இது வழிநெடுக திருச்சபை வரலாறு, உலக திருச்சபை வரலாறுல நம்ம இதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்றளவும் இவ்விதமான தவறான உபதேசங்கள் வருகிறது. பாவம் பெருகின இடத்திலே தேவனுடைய கிருபை பெருகிற்று, இந்த வசனத்தை எடுத்துக்கொள்வார்கள். அப்படியானால் கிருபை எனக்கு அதிகமாய் பெருக வேண்டும், அதனால் நான் பாவம் செய்து கொண்டே இருக்கலாம். இதுதான் இன்றைய நவீன உபதேசம். இந்த உபதேசம் தவறு என்று ரோமருக்கு கடிதம் எழுதும் பொழுதே பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார். கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாமா? கூடாதே. இந்த கிருபை என்கிற உபதேசம்
ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் உருவான ஒரு உபதேசம். அது அங்கே வந்து அதையெல்லாம் மனிதர்கள் ஆரம்பத்தில் நம்பி, அவர்கள் பொய்யான பல அற்புதங்களை நம்பி ஏமாந்து போய் அதை தோல்வியான ஒரு உபதேசம், துருபதேசம் என்று உதறி தள்ளிவிட்டார்கள். எதெல்லாம் அமெரிக்காவில் உதறி தள்ளப்படுகிறதோ அதெல்லாம் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது. இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பயன்பாடே கிடையாது. பாலிதீன் தயாரிக்கிற கம்பெனிஸ் தமிழ்நாட்டில் கிடையாது. ஒரு சின்ன டீ கடையில் போய் டீ வாங்கணும், 2 இட்லி பார்சல் வாங்கணுன்னா கூட வீட்டிலேருந்து தூக்கு பாத்திரம் கொண்டு போவாங்க. சட்னிக்கு ஒரு பாத்திரம், சாம்பாருக்கு ஒரு பாத்திரம், இட்லிக்கு ஒரு பாத்திரம்னு எடுத்துகிட்டு போவாங்க. அதெல்லாம் தருவாங்க. இல்லை எங்களுக்கு இட்லி கட்டித்தாங்கன்னு கேட்டால் வாழை இலையில் வச்சு கட்டி தருவாங்க. இது தமிழ்நாட்டினுடைய நடைமுறை. நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது அப்படித்தான் போய் கடையில் வாங்கியிருக்கிறோம். டீ வாங்கினா கட்டாயம் பாத்திரம் கொண்டு போகணும். ஆனால் எங்கள் காலத்திலேயே திடீரென்று இந்தியா முழுவதும் இந்த பிளாஸ்டிக் பாலித்தீன் பைகள் பயன்பாட்டுக்கு வந்தது. டீ கேட்டால் கவரில் கட்டி தரான், சட்னி சாம்பார் கவரில் கட்டி தராங்க, எல்லா உணவு பண்டங்களும் பிளாஸ்டிக்கில். என்ன இப்படி திடீர்னு தமிழ்நாட்டில் பிளாஸ்டிக் பயன்பாடு வந்திருக்கு? அந்த தொழில் வேகமாக வளர்ந்து வருது, நிறைய பேர் அதில் சம்பாதிக்கிறாங்க, ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு பிளாஸ்டிக்கை தடை செய்தார்கள் தேசம் முழுவதும். இது மக்காத குப்பை, இது மக்குவதற்கு மில்லியன் கணக்காக வருஷமாகும், இது இயற்கைக்கு கெடுதி, சூழ்நிலைக்கு இது எதிரி அப்படின்னு சொல்லி அவங்க நாட்டில் சட்டம் போட்டு எல்லா தொழிற்சாலையும் மூடினாங்க. தொழிற்சாலை எல்லாம் மூடிட்டு அந்த மிஷினரிஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. பார்த்தான் அமெரிக்காக்காரன், இருக்கவே இருக்குது, ஜனத்தொகை பெருத்த நாடு இந்தியா, அங்கே எல்லாத்தையும் மிஷினரை விற்றுன்னு சொல்லி எல்லாத்தையும் இங்கே தள்ளி விட்டான். நம்ம ஆட்களுக்கு இது புதுசு. உடனே வேக வேகமாக இதை வைத்து இப்போ எல்லா வேலையும் நடக்குது. இங்கேயும் சட்டம் போடுறாங்க. பிளாஸ்டிக்கை கையில் வச்சுருந்தா அபராதம், கடையில் வச்சுருந்தா அபராதம். ஆனால் தொழிற்சாலையை நிப்பாட்ட மாட்டாங்க. தொழிற்சாலையை நிப்பாட்டாமல் கடைகளுக்கு ஃபைன் போடுவாங்க. அந்த பொருளை கையில் வைத்திருக்கிற நுகர்வோருக்கு இப்போ ஃபைன் போடுவாங்க. ப்ரொடக்ஷனை நிப்பாட்டுங்க, தொழிற்சாலைகளை முழுசு நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னால் அதை செய்வதற்கு சட்டத்தால் முடியலை, அரசியலால் முடியலை, ஆட்சியாளர்களால் முடியலை. அவங்ககிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நுகர்வோர் எல்லாரும் அதில் வாங்க மாட்டோன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தொழிற்சாலையை அடைச்சிருவானே. இது ஆட்சியாளர்கள் சொல்கிற கருத்து. நுகர்வோர் என்ன சொல்கிறாங்க, நீ ஃபேக்ட்ரியை நிப்பாட்டிட்டேன்னா எந்த பிளாஸ்டிக்கும் அங்கே கேரி பேக்கும் ப்ரொடக்ஷன் ஆகாது, ப்ரொடக்ஷன் இல்லைன்னா அது எப்படி கடைக்கு வராது, ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் மாறிடுவோமே அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இதுதான் கோழி முந்துச்சா முட்டை முந்துச்சாங்கிற பிரச்சனை தான். சரி, அமெரிக்காவில் இந்த பிளாஸ்டிக் எல்லாம் ரோட்டில் எல்லா இடமும் கிடந்ததெல்லாம் அந்த அமெரிக்காவையே சுத்தப்படுத்தி எல்லா பிளாஸ்டிக்கை எடுத்து பெரிய பாலாக தீ வச்சு எரித்து உருக்கி 2 பெரிய பால் செய்து அதை ஆள் இல்லாத ஒரு பெரிய காட்டில் கொண்டு போய் நல்லா குழி தோண்டி உள்ளே வச்சுருக்கான். அது சொல்கிறான் பல மில்லியன் வருஷம் ஆகும் இது செமிக்கிறதுக்கு. அப்படியே உள்ளே இருக்குது. வேறு எங்கேயும் இப்போ பிளாஸ்டிக் கிடையாது. எல்லாத்தையும் இந்த பேப்பர் பேக்கில் வந்துட்டான். நமக்கு என்ன சூழ்நிலை, எல்லாம் பேப்பர் பேக் இருந்ததுங்க, நம்ம நாகரிகமாக தான் இருந்தோம். நமக்கு மரங்கள் எக்கச்சக்கம் வெட்டப்பட்டுச்சு. நமக்கு சூழ்நிலை பிரச்சனையில் மரங்கள் வெட்டப்படுவதை தவிர்க்கணும் அப்படின்னா காகிதத்தாள் பயன்பாடெல்லாம் குறைங்க, பிளாஸ்டிக்கை பயன்படுத்து. இப்போ பிளாஸ்டிக் தப்புன்னு இவனுக்கும் தெரியுது, ஆனால் ஒன்றும் செய்ய முடியல. இதை போல இது உலக பிரகாரமான ஒரு காரியம். இதை போலத்தான் அமெரிக்காவிலே உருவாகிற கிறிஸ்தவத்திற்கு அடுத்த துருபதேசங்கள்.
அவங்க துருபதேசம்னு கண்டுபிடிச்சி அதை தூர போட்டாங்கன்னா அந்த உபதேசம் பூரா இங்கே வந்துடும், இங்கே இறக்குமதி ஆயிரும். அப்படி வந்ததான் இந்த கிருபை. இந்த கிருபை உபதேசக்காரர்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாம் என்ன பாவத்தை செய்தாலும் கிருபை பெருகும், கிருபை நம்மை மூடிக்கொள்ளும். நம்ம இஷ்டத்துக்கு டான்ஸ் ஆடலாம், நம்ம இஷ்டத்துக்கு சினிமா பாட்டு பாடலாம். சினிமா பாட்டில் இருந்து தான் இப்போ ராகங்கள் எல்லாம் உருவி எடுக்கப்படுகிறது, கிறிஸ்தவ பாடல்கள். அதுதான் இன்றைய இளைய தலைமுறைக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்குது. இப்படி தான் இந்த துருபதேசங்கள் வருகிறது. ஆனால் இப்படி வரும் என்று ஆவியானவர் முன்னறிந்து உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்லுகிறார். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. என்ன அர்த்தம்? பாவம் பெருகின இடத்துல தேவனுடைய கோபாக்கினை இறங்கணும். ஆனால் அங்கே கிருபை பெருகுகிறது. காரணம் ஆண்டவருடைய அன்பு. அந்த ஜனங்களை அழிப்பது ஆண்டவருக்கு ஒரு நிமிடம் ஆகாது. ஆனாலும் அவருடைய அன்பு, அவருடைய இருதயத்தின் காணப்பட்ட அந்த இரக்கம். யோனா கூட நினிவே அழியணும்னு தான் விருப்பப்பட்டார். ஒரு குடிசை போட்டு தங்கியிருந்தார். ஒரு ஆமணக்கு செடி நிழலில் உட்கார்ந்து அந்த ஊருக்கு சம்பவிப்பதை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு அழிக்கலை, அதுக்கு பின்னாடி அழிஞ்சது, அப்போ அழிக்கலை. யோனாவுக்கு எரிச்சல். இப்போ யோனாட்ட கேட்குறாரு, எரிச்சலாக இருக்கியோ யோனா? ஆமாம், மரண பரியந்தம் எரிச்சலாக இருக்கேன். இப்போ ஆண்டவர் சொன்னார், நீ பிரயாசப்படாத, நீ முளைச்சு வைக்கிறதுக்கு எந்த உதவியும் செய்யாத இந்த ஆமணக்கு செடியினுடைய இலைகள் பூச்சி தின்னுட்டேன்னு சொல்லி எரிச்சல் படுறியே, நான் உருவாக்கின லட்சத்திற்கும் அதிகமான வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கு நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று கேட்டார். அதை ஒரு பைபிள் ஸ்காலர் எழுதுகிறாரு. வலது கைக்கும் இடது கைக்கும் யாருக்கு வித்தியாசம் தெரியாது? குட்டி பிள்ளைகளுக்கு. அந்த நினிவே பட்டணத்தில் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத குட்டி பிள்ளைகள் தான் 120,000 பேர் இருந்துச்சான். அப்படி ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க, நமக்கு தெரியல. ஆக ஆண்டவருடைய மனுக்குலத்தின் மேல் அவர் வைத்திருக்கிற அன்பு, அவர்களை அழிப்பது மிக சுலபம். ஆனாலும் தவணை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகுகிறது. ஆண்டவர் அப்படியே அவர்களுக்கு தவணை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த மரம் இந்த வருடம் இருக்கட்டும், கனி கொடுக்குதா பார்க்கலாம். தவணை காலம். நாம் வாழ்கிறதே தவணை காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய வேதம் இங்கே மிக அழகாய் சொல்லுகிறது, கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கக்கூடாது. தவறான புரிந்து கொள்ளுதல். அதனால 2வது வசனம் சொல்றாரு, பாவத்திற்கு மரித்தவன் இனி அதில் எப்படி பிழைப்பான்? நாம் ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு என்ன பொருள்? என்னுடைய பழைய மனிதன் சிலுவையில் அடைக்கப்பட்டான். நான் பழைய மனிதன் அல்ல, புது மனிதன். நான் புது சிருஷ்டி. முதல் 11 வசனத்தில் நான் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படியே நீங்கள் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த 1ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையும் ஆண்டவரோடு கூட நாம் மரண சாயலிலே அடக்கம் பண்ணப்பட்டோம். அவரோடு கூட நாம் உயிர்த்தெழுந்த தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மை நினைத்து கொள்ளுங்கள், எண்ணிக்கொள்ளுங்கள். மனதின் எண்ணங்கள், நம்முடைய மனதின் சிந்தனைகள். ஒரு மனிதனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். அவனுடைய நினைவு ரொம்ப முக்கியம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மனிதனுடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கண்டு தாம் அவர்களை உண்டாக்கினதற்காய் விசனப்பட்டார், மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வந்த உடனே நம்முடைய சிந்தனைகளை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிறார், அல்லது அவர் மூலமாய் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென். கண்பானவர்களே, நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப், நம்முடைய ஐக்கியத்தை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பழைய நட்பு, பழைய சிநேகிதர்கள், பழைய சினிமா பார்க்கும்போது அல்லது சாராயம் குடித்து கொண்டிருந்த பொழுது நமக்கு நண்பர்களாக இருந்தவர்கள் இன்னும் அவர்கள் திருந்தலை, நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரத்திலிருந்தே நாம் விலக வேண்டும். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அவருடைய ரட்சிப்புக்காக பாடுபட வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும். ஆனால் அவர்களோடு ஐக்கியம் மாத்திரம் கொள்ளக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய நினைவு, அவனுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறதோ அவனும் அப்படியே இருக்கிறான். அவனுடைய சிந்தனைகளை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த முதல் 11 வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருக்குள்ளே வந்துட்டீங்களா, உங்களுடைய சிந்தனையை புதிதாக்குங்கள், உங்களுடைய சிந்தனைகள் மாற வேண்டும். உங்களுடைய சிந்தனைகள், ஏன்னா தெளிவாக அவர் 6வது வசனத்தையும் கூட இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் அங்கே நமக்கு சொல்லுகிறது, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட வேண்டும் என்று 5வது வசனம் சொல்லுகிறார். இந்த முதல் 11 வசனங்களுமே நமக்கு காண்பித்து தருகிற காரியம் என்ன? நீ பாவத்துக்கு செத்துட்டா, இனி எப்படி அதில் பிழைத்திருக்க முடியும்? நீ பாவத்துக்கு மரித்தவன் என்று உன்னை குறித்து நீ நினைத்துக்கொள். நான் இனி பழைய பாவ மனிதன் அல்ல, இனி பழைய பாவத்தை நான் நினைப்பதில்லை, இனி நான் பழைய பாவ நண்பர்களோடு நான் சேருவதில்லை. என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் அவரை பின்பற்றுகிற அப்போஸ்தலர்களோடும். மிக அழகாக 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே யோவான் எழுதுகிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தெய்வத்தோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் அவருடைய அடியாட்களோடும் தான் எங்களுடைய ஐக்கியம் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஐக்கியம் அதுதான் நம்முடைய சிந்தனையை சீர்படுத்தக்கூடியது. நாம் என்ன விதமான ஐக்கியத்தில் இருக்கிறோம்? யார் இப்பொழுது நமக்கு சிநேகிதர்கள்? யார் நமக்கு இப்பொழுது சிநேகிதர்கள்? உன் சிநேகிதன் யார் என்று சொல், நீ யார் என்று உனக்கு நான் சொல்கிறேன் என்று ஒரு ஆங்கில பழமொழி உண்டு. பிரியமானவர்களே, என்னுடைய சிநேகிதர்கள் யார்? தீர்க்கதரிசி, அவருக்கு மொட்டை தலை, குட்டி பிள்ளைகள் எல்லாம் அந்த கிராமத்தில் சேர்ந்துட்டு மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று கேலி செய்தார்கள். தீர்க்கதரிசிக்கு கடும் கோபம் வந்தது. அந்த பிள்ளைகளை சபிக்கிறார். உடனே காட்டிலிருந்து கரடிகள் வந்து அந்த நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை கொன்று போட்டு விட்டது. இது ஒரு துரதிர்ஷ்டமான செயல். அந்த தீர்க்கதரிசி அப்படி செய்திருக்க கூடாது, தவறு. ஆனால் அப்படி செய்து விட்டார். செய்தி ஊருக்குள்ளே வருகிறது. ஊரார் கேட்கிறார், யார் அது, யார் அது? இப்போ ஜனங்கள் சில அடையாளங்களை சொல்லுவார். இன்ன விதமாய் உடை அணிந்திருந்தார், அவர் இப்படி இப்படி இருந்தார் என்று சொன்ன உடனே, ஓ அப்படியானால் அவர் கடவுளுடைய மகன், அப்படியானால் அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று கண்டு கொண்டார்கள். ஒரு தேவனுடைய ஊழியக்காரரை அவருடைய நடை உடை பாவனைகளிலிருந்து கட்டாயம் ஒரு தேவனுடைய மகனாக தான் சில சொல்லுவாங்க. இப்போ உள்ள இளைஞர்கள் ஊழியர்கள் இஷ்டத்துக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, இஷ்டத்துக்கு ஹேர் கட் பண்ணி, பெயிண்ட்லாம் அடிச்சுக்கிட்டு என்னெல்லாமோ டான்ஸ்லாம் ஆடுறாங்க. கேட்டால் ஆண்டவர் உள்ளத்தை தான் பார்க்கிறார், வெளி அலங்காரங்களை பார்ப்பதில் உண்மைதான். வெளி அலங்காரங்களை அவர் பார்ப்பதில்லை. அதனால தான் பேதுரு சொல்கிறாரு, மயிரை பின்னுதலினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரங்களை அணிந்து கொள்வதனால புறம்பான அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமாய் இராமல், பொன் ஆபரணங்களை அணிந்து கொள்ளுகிற அந்த அலங்காரங்கள் உங்களுக்கு அலங்காரங்களாய் இராமல், சாந்தமும் அமைதலுமான
ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கும் குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுள். உண்மைதான். நம்ம வெளி அலங்காரத்தை அவர் பார்க்கறது இல்லை. நான் ஒயிட் ட்ரெஸ் தான் போடுவேன், நகையெல்லாம் போட மாட்டேன், இல்லை, டசன்ட் மேட்டர். அப்போ வெளியில் எப்படி வேணாலும் இருக்கலாமா? ஒரு கூத்தாடி மாதிரி, ஒரு நாடோடி கூத்தாடிகள் மாதிரி நாம் இருக்கலாமா அப்படின்னு சொன்னால், இங்கே ஒன்றை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் எல்லைக்குள்ளே நீங்கள் வந்து விட்டீர்களானால், உங்களுடைய உள்ளம் ஆண்டவருக்கு நேராக அது திருப்பப்பட்டு அது புதுப்பிக்கப்பட்டிருக்குமானால், உங்களுடைய சரீரத்தின் செயல்பாடுகளும் முற்றிலும் மாற்றப்பட்டிருக்கும். ஃபேஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட். நான் மைண்டை குறித்து தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். மனது சரியானால் உன்னுடைய நடை உடை பாவனைகள் சரியாய் மாறும். உன்னுடைய மனது சரியாய் இருக்குமானால் உன்னுடைய பேச்சு செயல் எல்லாம் மாறி இருக்கும். உன்னுடைய பேச்சு செயலை வைத்துத்தான் மனிதர்கள் உன்னை யார் என்று சொல்ல முடியும். இன்னைக்கு இருக்கிற ஒரு திரைப்பட நடிகனையும் ஒரு தேவனுடைய ஊழியர், இன்னைக்கு இருக்கிற நவீன இளைய சமுதாய ஊழியரையும் ஒன்றாய் வைத்து பார்த்தால் வித்தியாசமே தெரியல. ஒருவேளை அவர்கள் சொல்வது போல மனது சுத்தமாய் இருக்குமானால் அவருடைய உடை அலங்காரங்கள், முடி அலங்காரங்கள் எல்லாமே சுத்தமாய் மாறும். அன்பான தேவ ஜனமே, கிருபையிலே ஆண்டவருடைய இரக்கத்தையும் அன்பையும் சம்பாதித்துக் கொள்ள வேண்டுமானால், பாவத்துக்கு நான் மரித்து விட்டேன், இனி இந்த சரீரத்தில் பாவம் ஆளாதிருக்கட்டும், நான் அவருடைய மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நான் இணைக்கப்படுவேன். 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை 2 முறையாவது தயவாய் நீங்கள் வாசித்து பாருங்கள். மிக தெளிவாய் ஆண்டவர் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், மரித்தவன் பாவங்களுக்கு நீங்கி விடுதலையாகி இருக்கிறானே. பாவத்திலிருந்து விடுதலை உண்டா சகோதரா சகோதரி? உனக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். தவறான உபதேசங்களை கேட்டு வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதிருங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலை நிற்கலாமா? கூடாதே என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதாப்பா. நாங்கள் உமக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்முடைய மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டவர்களானால் உம்முடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாங்கள் இணைக்கப்பட்டிருப்போம் ஆண்டவரே. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் எப்பொழுதும் எங்களோடு இருக்கட்டும். பாவத்துக்கு மரித்த நான் இனி அதில் எப்படி பிழைப்பேன்? என் பாவ சரீரம் ஒளிந்து போய்விட்டது. கிறிஸ்துவுக்குள்ளாக புது மனிதனாய் இருக்கிறேன். எங்கள் சிந்தனையிலே அடிபட்ட புரட்சிகரமான சிந்தனைகள் உருவாகட்டும் ஆண்டவரே. நாங்கள் ரோட்டில் நடந்து போனாலும், வீட்டில் இருந்தாலும், அல்லது எங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நாங்கள் இருந்தாலும், எங்களுடைய மனது முழுவதும் ஆண்டவரே உம்மையே நினைத்து கொண்டிருக்க, நான் கிறிஸ்துவின் மரண சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறவன். பூமியிலே என் கண்களுக்கு முன்பாய் வருகிற எந்த இச்சைகளுக்கும், எந்த பாவத்திற்கும், எந்த அசுத்தத்திற்கும் என்னால் இதை செய்ய முடியாது. நான் அதற்கு மரித்து விட்டேன். புதிய மனிதன் என்கிற அந்த உணர்வோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். எங்களுடைய நினைவுகளை கழுவி அருளும். தேவரீர் உம்முடைய பரிசுத்த வசனத்தினாலே எங்களுடைய ஆத்துமாக்களை சுத்தமாக்கும் அடிக்கும் இடத்துல மன்றாடி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர்.
விட முடியாத கெட்ட பாவ பழக்க வழக்கங்கள், ரகசிய பாவங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தகப்பனே இப்பொழுது நீர் விடுதலை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபை அவர்களை விடுதலை செய்யட்டும். பாவத்திற்கு செத்து அவர்கள் நீதிக்கு பிழைக்கும்படிக்கு ஆண்டவரே கிருபை அவர்கள் மேல் ஊற்றப்படட்டும். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். புதிய மனிதனாய் மாற்றும் சிந்தனைகள் புதிதாய் மாறட்டும். சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்கள், வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே விலகட்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே மன்றாடுகிறோம், தயவாய் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும் அப்பா, சுகமாக்கும். கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பல விதமான ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், கெட்ட பாவ பழக்க வழக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது நீர் விடுதலை செய்யும்படிக்கு நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே உலக பிரகாரமாக இருக்கிற வியாதிகள், வேதனைகள், பலவீனங்கள், கடன் பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே முற்றிலுமாய் அப்புறப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே புதிய மனிதர்களாக தங்களுடைய விடுதலையை கொண்டாடுகிற பிள்ளைகளாக மாற்றும். ஆண்டவரே தொடர்ந்து காத்துக்கொள். வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து எங்களை உம்முடைய தூய வழியில் நடத்துவீராக என்று மன்றாடுதலோடு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன்.